சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மீரா வந்துட்டு மாடியில் ஏறி குதிக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க சத்யன், நீங்கள் என்ன லவ் பண்ணது தப்பு, என்னை பார்த்தது தப்பு, நம்ம ரெண்டு பேரும் சேரவே முடியாது, நீங்கள் நல்லா இருக்கணும், ஐ லவ் யூ சத்யன், என்னை மன்னிச்சிரு சீதாராம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உள்ளே வந்துட்டு சீதாவும் ராமும் மீராவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. மீரா குதிக்க போகிற சமயத்தில் கீழே நின்று எம்மா எல்லாரும் இறங்கு இறங்கு அப்படின்ற மாதிரி கத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீதாவும் ராமும் வந்துடுறாங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏம்மா எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாற்று அப்படின்னு எல்லாரும் சொல்ல சீதா ராமு துரைன்னு மேலே எல்லாரும் மாடிப்படியில் வந்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குதிக்க போகிற நேரத்தில் சீதா கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுறாங்க. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு கேட்க துரை வந்துட்டு நம்ம மீராவோட கணத்தில் சத்துன்னு அடிச்சிடுறாரு. அடித்ததும் மீரா வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ இப்படி சாகிறதுக்கு தான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்க மீரா சொல்கிறாங்க, என்னால் நீங்கள் எல்லோரும் வேதனைப்படுறத பார்க்கவே முடியல, எவ்வளோ கஷ்டம், ஆனால் இந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லைல்ல, இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இந்த சீதா சொல்லிட்டல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்து கீழே வந்ததுமே நம்ம மீரா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சத்யன் குணமாய் வந்துருவாங்க, கல்யாணம் நடக்காமல் இல்லை தள்ளி போயிருக்கு அவ்வளோதான், இதுக்காண்டி நீங்கள் செத்தா சரியாயிருமா, சத்யன் பொழைச்சி வெளியில் வந்தால் அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் மீரா வந்துட்டு ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல அந்த வாட்ச்மேன் வர்றாரு. வந்ததும் எல்லோரும் என்னாச்சு, இங்கே சத்யன் சார் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எப்படி மேடம் தெரியாமல் இருக்கும், அதுதான் வீட்டிலே கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொண்டாடுறாங்களா அப்படின்னு சீதாராம எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குங்க. ஆமாம், அதுவும் முந்திரி அல்வாலாம் வச்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மீரா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சாகிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு வாட்ச்மேன் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. அம்மா நீங்கள் ஏம்மா சாகணும் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கணுமா, சாகணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கெட்டெண்ணம் பிடிச்சவங்க தாம்மா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராம் சொல்கிறாரு, மீரா நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்ல வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் சத்யன் சாரை பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்க, பாருங்க இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்ல சத்யனை பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சீதா சொல்கிறாங்க, பாஸ் எனக்கு என்னமோ இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியல, இதில் ஏதோ இருக்குது, யாரோ செஞ்ச சதி பிளான்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஆமாம் சீதா, இது மட்டும் அவங்களோட பிளானாக இருக்கட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு சொந்த பந்தம்லாம் நான் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன், நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடுவில் வாழலை, ஒரு திருட்டு கும்பல்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சீதா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. துரை சொல்கிறாரு, அந்த 3 மாடுகளையும் நம்ம சும்மாவே விட்டுருக்க கூடாது, உண்மையாகவே அவங்க ஏதாவது செஞ்சு விட்டுருக்கணும், அப்போ தான் அந்த மகா அவங்க கேங்குக்கு ஒரு நல்ல அடியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி மீராக்கா நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த சைடு வீட்டில் எல்லாரும் முந்திரி அல்வா சாப்பிட்டு கொண்டாடிட்டு இருக்கேன். இவங்க வந்து நின்னதை பார்த்ததும் முந்திரி அல்வா டேஸ்ட்டாக இருக்குது. அர்ச்சனா சொல்கிறாங்க, ஓஹோ அதான் வாடை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இழுத்துருச்சு போல, என்ன வேணுமா அப்படின்னு ராமே சீதா துரெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நல்லா இருக்கு அப்படின்னு சேதுபதி சுபாஷ்லாம் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் என்னன்னா முந்திரி அல்வா அதுவும் நம்ம வீட்டில் பண்ணது ரொம்ப டேஸ்ட்டு, என்ன சாப்பிடலன்னு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அமைதியாரு, நானே கொலவெறியில் இருக்கு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சத்யன் இருக்காப்லையா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு, இங்கே பாருங்க உண்மையாகவே இது ஆக்சிடென்ட்டா இல்லை யாரோ பண்ண சதியான்னு தெரியல, அப்படியே எனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொந்த குடும்பம்லாம் பார்க்க மாட்டேன், ஜெயிலுக்கு உள்ளே அனுப்பிச்சுட்டு கழுதிங்க வச்சிருவேன், அப்புறம் தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் பாஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னு ராம அமுச்சு வச்சதுமே அர்ச்சனா சொல்கிறாங்க, என்ன எங்கள் ராமுக்கு தூபம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அது போடணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, அது பண்ணுறதெல்லாம் உங்கள் மகாலட்சுமியோட வேலை தான், பாஸுக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு, ஆனால் நான் கன்ஃபார்மே சொல்கிறேன் நீங்கள் பண்ண வேலை தான் இது, அதை எப்படி நிரூபித்து உங்களை உள்ளே அனுப்புகிறேன்னு மட்டும் பாருங்கள், சத்யன் செஞ்சின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும், நான் வந்துட்டு இப்போயுமே சவால் விடுறேன், கல்யாணம் நின்று போல தள்ளி போயிருக்கு அவ்வளோதான், கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல. துரை சொல்கிறாரு, நீ வந்துட்டு டபுள் ஷூட்டர் தான், எங்கள் சீதா அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கடுத்து நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க, இவங்க இவ்வளோ பட்டு திருந்தவே இல்லையே, ரொம்ப சவுண்டு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்ல. மகா சொல்கிறாங்க, நம்ம பேச வேண்டியது இங்கே கிடையாது, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போக நம்ம மீரா வந்துட்டு சத்யனை பார்த்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மகா போகிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் வந்துட்டு சொல்கிறத கேளு, இவன் பொழைக்கிறது டாக்டர் கையிலையோ அந்த கடவுள் கையிலையோ கிடையாது, என் கையில் தான் இருக்குது, நீ விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சத்யன் பொழப்பான், இல்லைனா இருக்கிற அந்த உசுரை எடுத்துருவேன், ஐசியூல இருந்து அவனால் உயிரோட வர முடியாது, விஷால் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஜோடி அணிக்க வச்சு இந்த ஜோடி தான் சூப்பர் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க மீரா அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது.